ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே நாம் ஆசீர்வாதம் அடைவதற்கு ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக என்னுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, என்னுடைய சேவைகள் உங்களுக்கு திறந்திருக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, 11 மாதங்களும் உம்முடைய நல் வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 12வது மாதத்திலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய நல் வார்த்தைகள் எல்லாம் எங்களிலே நிறைவேற்றுகிற தேவனாக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வெளிப்படும்படி உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே வெளிப்பட வேண்டுமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை ஒரு விசை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சேனையின் அதிபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். 11 மாதங்களும் ஆண்டவரே கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து நடத்தின ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை சொல்லி இருக்கிற ஒவ்வொரு நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற மாதமாக ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கும் தேவ மகிமை, தேவ வல்லமை ஆண்டவரை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை கூட்டி சேர்க்கக்கூடிய வல்லமை வெளிப்படும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கூடி வருகிற இடங்களிலே ஆண்டவரை 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடி வருகிற இடங்களிலே அங்கே அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் நடுவிலே தேவ ஜனங்கள் கூடி வருகிற ஆண்டவரை நடுவிலே ஆண்டவர் நீர் வாசம் பண்ணுகிறவராய் எழுந்தருளுகிறவராக ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்தருளுவீராக ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவையான ஆண்டவருடைய தயை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய காருண்யம் எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடையத்தில் பெற்றுக் கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதமாய் செல்லும்படி ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவர் தாமே ஆண்டவரை மகிமையாய் நீர் ஆண்டவரை கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையின் தேவன் தாமே மகிமையான கிரியைகளை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரையில் ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட, தேவ வல்லமையினால் நிரப்பப்படும்படி ஆண்டவரே நீர் எங்களை நினைத்தொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். இந்த புதிய மாதம் ஆண்டவரே இந்த முதல் வாரத்திலும் கர்த்தருடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நாங்கள் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக
ஆசீர்வாதத்தோடு செல்லும்படி ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கூட இருந்து ஆளுகை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துவீராக. இயேசுவின் இணையில்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடுவோம். நம்முடைய ஆண்டவரை கனம் பண்ணுவோம். Thank you, Jesus. யாவரும் சேர்ந்து இந்த வேளையிலே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் என்ற பாடலை நாம் பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உற்சாகமாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக் கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பரிசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பரிசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா
ஜீவிக்கின்றார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆகாகா இது அதிசயம்தானே, ஓகோ இது உண்மைதானே. ஆகாகா இது அதிசயம்தானே, ஓகோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா, ஆமென். மணவாளன், மணவாட்டி மணவாளன் மேலே பிரியமாய் இருப்பது போல நம்முடைய பரம மணவாளனாய் இயேசுவின் மேலே அவருடைய மணவாட்டிகளாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் நம்மை ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்வோம், ஒப்படைப்போம். இன்னொரு பாடலை பாடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம் என்ற பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். நம்முடைய சுமைகளை நாம் அவர் மேல் வைப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய பாரங்களை நீக்குவார், சுமைகளை நீக்குவார், நுகத்தடிகளை மறிப்பார், நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். ஆமென். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலைநரை வரைக்கும் தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கினவர் தலைநரை வரைக்கும் தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ, விடுதலை கொடுப்பவர் இயேசுவன்றோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம், வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆயின் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். ஆயின் நாட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கழுகு சிறையின் மேல் வைத்து, கழுகு சிறையின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும்
காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஹல்லேலூயா. நீங்க எந்த சுமையோடு வந்திருந்தாலும், பாரத்தோடு வந்திருந்தாலும், அவைகளை இயேசுவின் மேல் வைத்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற இளைப்பாறுதல், ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய ராஜாக்கள் காலத்தில் அங்கே சுமை தாங்கிகள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய விளை நிலங்களிலிருந்து விளைச்சல்களை சுமந்து வரும்போது அதை கொஞ்சம் எங்கேயாவது வைத்து எடுத்து செல்வதற்கு சென்றால் ஆறுதலா இருக்குமே, இலகுவா இருக்குமே என்பதை யோசிக்கிற ஜனங்களுக்காக அந்த ராஜாக்கள் சுமை தாங்கிகளை வைத்தார்கள். அந்த சுமை தாங்கிகள் மேலே தாங்கள் கொண்டு வருகிற சுமைகளை வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் இளைப்பாறிவிட்டு அவர்கள் மறுபடியும் சுமைகளை சுமந்து செல்வார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய எல்லா சுமைகளையும் சுமக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் சிலுவை, பாரமான சிலுவை சுமந்தவர். நம்முடைய எல்லா பாரங்களிலிருந்தும் சுமைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனும் உயர்ந்த அடைக்கலம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் இருந்தாலும் நாம் பயப்படும். எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். யூதராஜ சிங்கம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயந்து
அந்த துதிகளில் பயப்படத்தக்கவர். பயந்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சணிய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சணிய கன்மலை. ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கண்ட சோதரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கண்ட சோதரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கடந்த 11 மாதங்களும் கர்த்தருக்கு நம்மை பத்திரமாய் பாதுகாத்து இந்த 12வது மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கடந்த 11 மாதங்களை எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த 11 மாதம் அளவும் எங்களை தகப்பன் தோளில் சுமப்பது போல நீ சுமந்து வந்தீரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 11 மாதங்களை எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்ண உணவை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடுக்க வஸ்திரத்தை தந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை பார்த்தவர்கள் இந்த 12வது மாதத்தை பார்க்கவில்லை தேவ பிள்ளைகளை. அது வயது குறைந்தவர்களானாலும் சரி, வயது கூடினவர்களானாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். எக்கால சத்தத்தை போல் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓ ரபால பல பௌஷபலமா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரபால பால ரிதி ஷத்தலா ரபால பலமா. ஓ ரபால பலமா. கர்த்தரை துதித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். கர்த்தரை துதித்து பாருங்கள். ரைட்டல் அரபா ஷத்தல் அரபால பத்தல ரபா ஷலரபா ரதல் அரபால ரபா ஷத்தல் அரபா. நன்றாக மற்றவிடத்தில் பேசுகிறோம், நம்முடைய வீட்டு காரியங்களை செய்கிறோம். கர்த்தரை துதிப்பதற்கு அமைதி எதற்கு? ஓ ரபா பாபா பாலா ரதல ரபா. கர்த்தரை துதிப்பதற்கு அமைதி எதற்கு? ஓ ரைஷலா ரதல ரபால பலபா லபலபா. கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அமைதியா இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை துக்கப்படுகிறார். ஓ ரபால ரதல ரபா. கர்த்தரை துதியுங்கள். சத்தம் எழும்பட்டும். வாலிப பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்கள். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். ரீகா பால ரபா ஷத்தலா ரபால 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 பலபா. எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை
பொழுது எத்தனை எதிர்ப்புகள் நமக்கு வந்தது. கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரல்லவா. நம்முடைய அறிவினால் பாதுகாக்கப்படவில்லை, நம்முடைய பணத்தினால் பாதுகாக்கப்படவில்லை. ஓ ரிஷபலமா, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினபடினாலே பாதுகாக்கப்பட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ரைடால் ஆராதால் அரபி ஷத்தல் அரதி கமர பல 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 ரபா நம்முடைய போக்கிய வரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஓ ரபாலரபா, நமக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நல்ல ஹalleluya கிருபையை கர்த்தர் தந்தார். கிருபை கிருபை கிருபை. அவருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள். ரிஷல் அரபால ரதல ரபாலரபா ஓ ரபால ரத கபலரபா. கொள்ளை நோய்களுக்கு நம்மை பாதுகாத்தார். கொள்ளை நோய்களுக்கு நம்மை விடுவித்து பாதுகாத்தார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஓரபால பாஷத்தலாரத கமரபலபா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்தார். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியை உம்மை துதிக்கிறோம். ஓ மனிதனை பார்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர், அவர் கர்த்தர் உங்கள் மத்தியில் நடுவில் இருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நாவின் அசைவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் சிந்தனையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓலா பாலா ரதால கிஸ்ஸு. நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. 11 மாதங்களும் பாதுகாத்தீரே, நன்றி நன்றி நன்றி. ரபாலா ரபாலா ரபா. ஜீவன் தந்தீரே நன்றி, சுகம் தந்தீரே நன்றி, எங்க குடும்பத்தை பாதுகாத்தீரே நன்றி. லபாலா தாலா ரபா சத்தல ரபா. வேலைக்கு செல்வதற்கு உதவி செய்தீரே நன்றி. எங்கள் போக்கிய வரத்தையும் ஆசீர்வதித்தீரே நன்றி. மேல் அதிகாரியுடைய கண்களில் தயவுடைக்க பண்ணினீரே நன்றி. லபாலா தாலா ரபா சத்தல ரபா ஓ ரபாலா ரபா சத்தல ரபா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, ஓ ரபாலா தாலா ரபா கபலபா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை நாம் சொல்லுவோம் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ஏசப்பாவுடைய துதியை, மகிமையை நீங்கள் செலுத்துவீர்கள் என்று உங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ ரிஷாலா ரபாலபா ரபாலா பால ரதால ரபால ரத கபலபா ரபாலா ரபா சத்தலா ரபா. கண்ணீர் வடித்த நேரத்திலே கண்ணீரை துடைக்கிறவராக இந்த 11 மாதங்கள் கடந்து வந்தாரே. தேவைகள் நிறைந்த நேரத்திலே தேவைகளை சந்தித்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். ரபாலா ரதாலா ரபாலா ரதா சத்தலா ரபா ரபாலா ரபாலபா. தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஓ ரபாலபா, இதுவரை துக்கப்படுத்தாத தீங்கு இனியும் உன்னை துக்கப்படுத்தாது. ஓ ரபாலபா, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அது உங்க குடும்பத்தில் நடக்கும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, தீங்கு என் குடும்பத்தை துக்கப்படுத்தாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. ரபாலா ரபா சந்தலா ரபாலா ரபா ரிகபாலா பாலா ரபா சந்தலா ரபாலா ரபா ரிகபாலா ஜதலா ரபா சந்தலா ரபா. ஓ ரபாலா ரகபாலா துரபாலா சந்தலா ரிகபாலா ரபாலா ரபா சந்தலா ரபா ரகபாலா துரபாலா சந்தலா ரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தராக நம்மோடு இருப்பவர். ஆண்டவருக்கு பெரிய சேனை உண்டு. இந்த ஒவ்வொரு தேசத்திற்கும் தேசத்தை காக்கும் சேனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சேனைகளில் 2 பேருக்கு ஒருவருக்கு கூட அவர்கள் சமமானவர்கள் அல்ல. ஆமென். ஆண்டவருடைய சேனைகளில் இருக்கிற ஒரு தேவதூதன் புறப்பட்டு வருவானானால்
முழு உலகத்தில் இருக்கிற தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சேனைகளும் அழிந்து போவார்கள். அவருக்கு முன்பாக எந்த சேனை நிற்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இடத்தில் ஒரு தூதன் மட்டுமல்ல, கர்த்தர் பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். ஒரு தூதனுக்கு இத்தனை வல்லமை இருக்குமானால் அவர் சேனைகளின் தேவன் என்றால் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவருக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. அவருக்கு நிகரான சேனைகள் யாரிடத்திலும் இல்லை. அந்த சேனைகளின் தேவனுக்கு நாம் ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் தம்முடைய சேனைகளாய் நமக்கு சேனையாய் இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். எல்லாரும் சேர்ந்து முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் ஒரு விசை பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர். கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர். கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர். பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர். பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவர் கிருபையை நினைத்து போற்ற
போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர் அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கர்மலை ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கர்மலை ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் இருந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமது உயர்ந்த அடைக்கலம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் உம்மை போல ஒரு துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ வல்லவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் உந்த நாமம் உயர்த்தப்படுகிறது. துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நாங்கள்
நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அப்படியே கைகளை தட்டி நாம் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவுக்கு துதிகளை செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராயிருக்கிற ஆண்டவரை துதிப்போம். நாவினால் உதடுகளினாலே ஆண்டவர் துதிக்கப்படுவாராக, துதிக்கப்படுவாராக. துதிகளை செலுத்துங்கள், துதிகளை செலுத்துங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன தாவீதோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். ரகபாலா தரபாலா தூரபாலா ரகலா ரியந்த ரகலா தூரபாலா ரிபாபாபா. துதிக்கும் போது விடுதலை உண்டு. துதிக்கிற உங்களுக்கு ஜெயம் உண்டு. துதிக்கிற உங்களுக்கு வெற்றி உண்டு. துதிக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. துதிக்கிற உங்களுடைய வாழ்வில் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமே நாமே நாமே. துதிக்கிற உங்களுடைய வாழ்வில் இருக்கிற கட்டுகள் நீங்கும், கட்டுகள் அகலும், கட்டுகள் அருந்து போகும். ஓ சங்கிலிகள், இரும்பு சங்கிலிகள் தகர்த்தெறியப்படும். அல்லேலூயா. பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கும். ரக்கபாலா தூரபாலா. சிறையிருப்புகள் நீங்கும், சிறையிருப்புகள் நீங்கும். விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரக்கபாலா தரபாலா தூரா. கைகளை தட்டி, கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையிலே கர்த்தரை உயர்த்துங்கள். ரக்கமாலா தரபாலா தூரா. ஓ ரியாந்தரா காலா தரபாலா தூரபாலா ரகபாலா தூரபாலா சந்தலா ரிபாபாபா. ஓ ரிபாபாபா ரகபாலா தூரபாலா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருடைய நாவுகளிலும், ஒவ்வொருடைய நாவுகள் மேலும் நீர் வந்து அமரும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குழந்தைகள் வாலிபர்கள் வாயினாலே துதி உண்டாக பண்ணுகிற செய்கிற தேவனே, இப்பொழுது 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 உம்முடைய நல்ல ஆவியானவர் ஒவ்வொருடைய நாவிலும் உதடுகளிலும் வந்து அமருவீராக. ரக்கபாலா தரபாலா தூரபாலா ரக்கபாலா தூரபாலா ரிபாபாபாபா ரகபாலா தூரபாலா சந்தலா ரிபாபாபாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகலா தரபாலா சந்தலா ரிபாபாபாபா. ஆமென், ஆமென். ஆண்டவர் சர்வ சிற்றிக்கும் எஜமானனானவர். இந்த வேளையிலே கூட ஒரு ஆராதனை பாடலாக சர்வ சிற்றிக்கும் எஜமான நீரே, சர்வ சிற்றியையும் அவரே காக்கிறவர். தம்முடைய படைப்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறவர். அவருடைய படைப்புகளிலே விசேஷமாய் மனிதனை அவர் தெரிந்து கொண்டார். அப்படியானால் படைப்புகளிலே விசேஷமாய் தெரிந்து கொண்ட உங்களை, என்னை அவர் காப்பாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் உங்களை அவர் காத்து வந்தார், காத்து கொண்டிருக்கிறார், அவர் காத்து வருவார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். Thank you Jesus. வானம் பூமி ஒழிந்து போகும், ஆண்டவர் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போவதில்லை. ஆமென். Thank you Jesus. சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. ஆமென். எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மையான நல்ல விளைக்காக ஸ்தோத்திரம். இந்த 11 மாதத்தையும் கடந்து வர உதவி செய்தீர். இந்த 12வது மாதத்திலே முதல் தேதியிலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். தீங்கு இனி உன்னை துக்கப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையை எங்கள் சபைக்கு நீர் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தீங்கு இனி உன்னை துக்கப்படுத்தாது. தேங்க்யூ கர்த்தர். வார்த்தை எங்களுக்கு தந்தபடினாலே
நன்றி. வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தர், உம்முடைய வார்த்தை ஒழிந்து போகாது. நீ சொன்னது நடக்கும். விசுவாசித்தவர்களுக்கு நடக்கும். அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இனி எங்கள் பிசினஸிலே தீங்கு துக்கப்படுத்தாது. எங்கள் சரீர வியாதியிலே இனி தீங்கு துக்கப்படுத்தாது. எங்கள் பொருளாதாரத்திலே இனி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாது. ஓ ரபாலா ராஜா சந்தலா ரபாலா பாலா பாலபா. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனை இதுவரை தேவ கிருபை கூடியிருந்தது. ஆராதனை மகிமையான பிரசனத்தை அனுபவிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பால்கடிப்பும் சாபமும் இனி உனக்குள் இராது. தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி திருப்பி பெற்றுக் கொண்டான். இந்த வார்த்தைகள் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சபையிலும் கர்த்தர் நிறைவேற்ற போறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த வருகிற மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக. ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருப்பதாக. கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றும் கரம் கூடியிருப்பதாக. வியாதிகளுக்கும் வீணான அலைச்சலுக்கும் எங்களை விலைக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பாடல் பகுதி ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ செய்தியை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. எங்களுக்கு தேவையான வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், மிஷன் காணிக்கைகள், வேதாகம மொழிபெயர்ப்புக்குரிய காரியங்கள், ஏழைக்கு உதவி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்ப தலைவர்கள், தலைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இன்று நடக்கிற கேரல் ரவுண்டை கர்த்தர் ஆசீர்வதி. இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை படைக்கும் நேரம். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை மையப்படுத்துவோம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் நாம் சோர்ந்து போகவே வேண்டியதில்லை. நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னதான் நேர்ந்தாலும்
நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். நெருக்கத்தின் நேரத்தில் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கண்களை மூடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிறதை நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதை, அந்த அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தருளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒருபோது இழந்து போகாதபடிக்கு அந்த சந்தோஷம் எங்களை நிலைத்திருக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, கர்த்தர் கரம் எங்களுக்கு துணையா இருக்க வேண்டும். கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு நீர் பட்சத்தில் இருக்க வேண்டும். நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை எல்லா தீங்குக்கும் வீங்கலாக்கி நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு வாழ அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வர நீர் எங்களுக்கு உதவினீர். ஆண்டவரே, விடுதலையோடு ஆராதிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, உற்சாகமாய் உமக்கென்று காணிக்கைகளை படைக்க, தசபாகங்களை செலுத்த, ஆண்டவரே உற்சாக காணிக்கைகளை படைக்க, மிஷன் ஊழியத்திற்கான காணிக்கைகளை செலுத்த, ஆண்டவர் வேதாமம் ஒளிபெயர்ப்புக்கான காணிக்கைகளை கொடுக்க தேவரீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் படைத்த ஏறெடுத்த எல்லா காணிக்கைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் தருகிறோம். நீர் வாங்கியதை ஆசீர்வதித்து தாரும். 2 அப்பத்தையும் 5 மீனுடைய கரங்களில் தந்தார்கள். நீர் ஆசீர்வதித்தவர்களுக்கு கொடுத்தீர். மீதம் 12 குடநடை எடுக்கும்படி அற்புதம் செய்தீர். ஆண்டவரே, அங்கிருந்து 5000 ஆண்டவரே புருஷர்களுக்கும் இன்னும் ஏராளமான சிறியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டு திருப்தியாய் அந்த 5 மீனையும் அந்த 2 மீனை 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த தேவனுடைய கரம் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் திருப்தியாய் மீதம் இருக்கும் அளவுக்கு அவள் ஆசீர்வதிக்கப்பட, அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு தாரும். விடுதலையோடு அவைகளை பிரசவிக்க, விடுதலையோடு உடைய ஜனங்களை கேட்க ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொடர்ந்து நடக்க நற்கரணி ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. மாலை நடக்கிற கார் ரவுண்டிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக. தேவரீர் உம்முடைய மகிமைகளை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில அறிவிப்புகள்.
மாலையில் போன வாரம் அறிவித்தது போல கேரல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது. போன வாரம் அதை அறிவித்தோம். அந்த லிஸ்டில் கொடுக்கப்பட்டிருந்தது போலல்ல, 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலே சில மாற்றம் இருந்தது. 2ஆம் தேதி லிஸ்டில் போடப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் தேதி இன்றைக்கும், 1ஆம் தேதி இன்றைக்கு அந்த கேரல் ரவுண்டு வருகிற குடும்பங்களுக்கு நாளைக்கு வருவதாக அந்த மாற்றம் இருந்தது. அதன்படியே தொடர்ந்து இந்த நாட்கள் இந்த கேரல் ரவுண்டு நடைபெறும். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு இந்த வருடம் இந்த கேரல் ரவுண்டுக்கு வருவதற்கு நாங்கள் குழுவினர் வருவதற்கு வசதி இல்லை என்றால் அதை முன்கூட்டியே தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த 5 நாட்களும் கேரள குழுவினருக்கு இரவு உணவு கொடுப்பதற்கு 5 குடும்பத்தினர் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள் தெரிவித்து விட்டார்கள். அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று சவுந்தரராஜன் அவர்கள் குடும்பமும், நாளை இரவு தீபன் சாக்லி அவர்கள் குடும்பமும், செவ்வாய் இரவு ஆதி சீபாஸ் ஜோயல் அவருடைய வீட்டாரும், 8ஆம் தேதி ஞாயிறு இரவு மல்லிகா அம்மா ஆனந்த் பிரீத்தி அவர்கள் வீட்டாரும், 9ஆம் தேதி திங்கட்கிழமை சீலா டேவிஸ் சாலு ஜோன் அவர் வீட்டாரும் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆராதனை முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை நடைபெறும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அனுபவத்தோடு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கலாம். நீங்கள் அதில் ஆயத்தமாய் வந்திருப்பீர்கள். பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த மாதம் தேவைகளுக்காக, தேவையுள்ளவர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுக்க மற்றும் உள்ள தேவைகளுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆலய பிரதிஷ்டை நாளிலே மதிய உணவு அந்த விருந்துக்கான தேவைகளுக்கெல்லாம் சேர்ந்து 1,50,000 அதிகமான பண தேவை இருக்கிறது. ஜெபியுங்கள். தாராளமாய் நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க உங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் வெளிப்பட சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணி முதல் 6 மணி முதல் 7 மணி வரையிலும் உள்ள தொடர் ஜபத்தில் ஒவ்வொருவரும் அந்த 15 நிமிடம் மறவாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 5 நாட்களும் கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்டில் தேவ பிரசன்னம் காணப்பட நாம் சபையார் யாவரும் ஒரு 5 நிமிடமாவது ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நமக்கு இருக்கிற இந்த ஆண்டில் இருக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை, பழைய புது வருட ஆராதனை, கிறிஸ்துமஸ் ரேலி அனைத்திலும் தேவ கரம் கூட இருக்கும்படி நீங்கள் தொடர்ந்து இன்று முதல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் 5 நிமிடம் ஆகிலும் இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை நமக்கு தருவார். இந்த நாளிலும் வாக்கு தத்தத்திற்கான அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஆசீர்வாதம், சேனைகளின் கர்த்தர் ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலைகள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்களில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு, எதிர்பார்க்கிற அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு, எதிர்பார்க்கிற அந்த மேன்மை அடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பு,
அவருடைய எதிர்கால வாழ்க்கை, அவருடைய வேலைகள், அனைத்து காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை தருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 21:14 வாசியுங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். இங்கே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16 அதிகாரம் 1 வசனத்தில் ஆகார் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு அடிமை பெண்ணாக, பணிவிடை செய்கிறவளாக, அவளுக்கு வேலைகளுக்கு உதவி செய்கிறவளாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அவன் கல்தேய தேசத்தை சேர்ந்தவனாயிருந்தான். அவன் அந்நிய தேவர்களை வழிபடுகிறவனாயிருந்தான். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவனுக்கு தரிசனமானார். அவனை பேர் சொல்லி அழைத்தார். ஆகவே அந்த ஆபிரகாம் ஜீவனுள்ள தேவனை அவன் ஏற்றுக்கொண்டு அவரால் அழைக்கப்பட்டு அவர் காண்பிக்க இடத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். அவன் வாழ்ந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போய் அவன் 3 வசனத்தில் வாசிக்கிறது போல, ஆதியாகமம் 3 வசனத்தில் வாசிப்பது போல, காண்பது போல கானான் தேசத்திலே 10 வருடங்கள் குடியிருந்தான். அவன் தேவனால் அழைக்கப்பட்ட போது அவனுடைய வயது 75. அவன் புறப்பட்டு போய் 10 வருடங்கள் அவன் கானானிலே தேசத்திலே குடியிருந்தான். வயது 89. அவனுடைய மனைவியுடைய சாராளுடைய வயது 75. இப்பொழுது சாராய் அவளுக்குள்ள எண்ணம் உண்டானது, இனி எனக்கு குழந்தை பெறுவதற்குரிய அந்த பாக்கியம் இல்லை. ஆகவே எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தன்னுடைய பணிப்பெண்ணாக இருந்த இந்த ஆகாரை, அடிமை பெண்ணாக இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமண ஆட்டியாய் கொடுத்தாள். மறுமண ஆட்டியாக ஆபிரகாம் கொடுத்தாள். அந்த ஆபிரகாம் மூலமாய் ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இஸ்மவேல் என்கிற குழந்தை பிறந்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறுபடி தரிசனமானார். தரிசனமாகி 10 வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கை கொள்ள வேண்டிய ஒரு உடன்படிக்கையை வெளிப்படுத்தி கொடுத்தார். 99 வயதில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். தரிசனமாக போது ஒரு உடன்படிக்கையை செய்ய வேண்டும் என்று, கை கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த உடன்படிக்கை என்ன? விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை. அந்த விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையை இந்த ஆபிரகாம் செய்யும் போது அவருடைய சந்ததிகளுக்கெல்லாம் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். 24, 25 வசனத்தை வாசிக்கும் போது அந்த விருத்த சேதனமாகிய இந்த உடன்படிக்கையை அவர் கை கொள்ளும் போது ஆபிரகாமுடைய வயது 99. அந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலுடைய வயது 13 என்றும் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமான அதே நாளில் அந்த 17 அதிகாரம் 21 வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பிறப்புகிற ஈசாக்கோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு பிள்ளை பெறுவாள் என்று வெளிப்படுத்தினார். 21 அதிகாரம் 1-3 வசனங்கள் வரையிலும் பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியிருந்தபடி சாராள் மேல் கடாட்சமாயிருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டானாம். இந்த ஈசாக்கு வளர்ந்து வருகிற நாட்களிலே சாராளுடைய வேலைக்காரியா இருந்து ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியான இந்த ஆகாருடைய வேலைக்காரியாகிய ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் இந்த சாராளை பரியாசம் பண்ணுவதை கண்டார். பரியாசம் பண்ணான். சாராளையும் பரியாசம் பண்ணா, ஈசாக்கையும் பரியாசம் பண்ணினான். ஆகவே இது சாராளுக்கு பிடித்தால் விருப்பமில்லாதனால தன்னை பரியாசம் பண்ணுகிற இந்த அடியை பெண்ணையும் அவருடைய மகனையும் அவரை புறம்பாக்கி விடும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னதை கவர்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சாராள் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை துக்கமா இருந்தான். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் அவனுக்கு துக்கமா இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, போதும், அவனுக்கு அது துக்கமா இருந்தது. ஆனாலும் ஆண்டவர், நீ துக்கப்பட வேண்டாம், சாராள் சொன்னபடியே செய்து சொன்னபோது அவன் இரவெல்லாம் துக்கத்தோடு தான் இருந்தான். அதிகாலை எழுந்து, நாம் வாசித்த ஆதியாம் 21:14 சொல்லப்பட்ட அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோள் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். உயிரோடு இருக்கு நாளெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருப்பான், உயிரோடு இருக்கு நாளெல்லாம் என் பிள்ளைக்கு ஆதரவாய் இருப்பான் என்று எண்ணியிருந்த ஆபிரகாமும் சரி சாராளும் சரி அவர்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில் ஆதரவாய் இருப்பார் என்று நினைத்த, உயிரோடு இருக்கு நாளெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருப்பார் என்று நினைத்த ஆபிரகாமும் கைவிடப்பட்ட நிலையில், சாராளால் கைவிடப்பட்ட நிலையில் அவள் அந்த பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு பேர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆகாரை போல உயிரோடு இருக்கு நாளெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு விட்டதால் ஆகாரை போல அலைந்து திரிகிறாயோ? இப்படி அலைந்து திரியும் நிலை எனக்கு வந்து விட்டதே என்று கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடிவை பெண்ணாகிய ஆகார் என்று பாராமல் அவளுக்கு ஆதரவாய் இருப்பதற்கு, அவள் அலைந்து தெரிகிற அவருடைய பார்த்து அவருடைய கண்ணீரில் இருக்க அவருடைய கண்ணீரை கண்டு வானத்திலிருந்து ஆகாரே என்று கூப்பிட்டு 17 ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நம்பியிருந்தேனே, இப்படி அலைய நிலைக்கு நான் நேரிட்டு விட்டதே. உயிரோடு இருக்கு நாளெல்லாம் எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள், எனக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்று நம்பி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் அலையின் நிலைக்கு, அங்கே இங்கு அலையின் நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ? ஆகாரை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, வானத்திலிருந்து அடியை பெண் என்று பாராமல் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே என்று ஆகாருக்கு ஆதரவாய் ஓடி வந்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரவாய் இருப்பார். அலைந்து திரிந்த ஆகாருக்கு ஆதரவாய் ஓடி வந்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அலைந்து திரிவதை பார்த்து கொண்டிருப்பாரோ? நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அடியை பெண்ணாயிருந்த ஆகார் அலைந்து திரிவதை பார்த்து கொண்டிராமல் அவளுக்கு ஆதரவாய் இருப்பதற்கு ஓடி வந்த ஆண்டவர், அவளை தேடி வந்த ஆண்டவர். அன்பார்ந்த பிள்ளை, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை அவர் அலைந்து திரிந்து விடுவாரோ? நீங்கள் அலைந்து திரிவதை அவர் பார்த்து கொண்டிருப்பாரோ? நீங்கள் அலைந்து திரிவதை அவர் பார்த்து கொண்டு அமைதியா இருப்பாரோ? அவர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களுக்கு ஓடி வருவார். அல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் சும்மா இருக்க மாட்டார். உயிரோடு இருக்கும் வரையிலும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நம்பினவர்கள், உயிரோடு இருக்கும் வரையிலும் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நம்பினவர்கள் உங்களை அலைய விட்டு கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை அலைய விட மாட்டார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள், கர்த்தர் எப்போது உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி
அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஆகாரை போல அடிமைகள் அல்ல, அடிமை பெண் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். தேவன் உங்களை என்னை அடிமைகளாய் இராதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் அப்பா என்று கூப்பிடத்தக்கான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே சொல்லி இருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் ஒன்றுக்கும் பயப்படுவதற்கு அடிமைகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:15 வாசிங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல் அடிமைகள் அல்ல என்று சொல்லுகிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டாம்? உனக்கு என்ன சம்பவித்தது ஆகாரே, ஏன் பயப்படுகிறாய் என்று சொன்ன ஆண்டவர், நீ பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? நீ அலைந்து திரிகிறாயோ? எல்லாரும் உயிரோடு இருக்கும் வரையிலும் என்னை கைவிட மாட்டார்கள் நம்பியிருந்தேன், ஆதரவாயிருப்பான் நம்பியிருந்தேன், இப்படி அலைந்து திரியும்படி விட்டு விட்டார்கள் என்று நீ கவலைப்படுகிறாயோ? உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே என்று சொன்ன அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிறதற்கு அடிமை அல்ல. நீ பயப்படாண்ட. ஏன் பயப்படாண்டாம்? நீ அடிமை இல்ல, அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை நாம் உடையவர்களா இருக்கிறோம். 7ஆம் வசனத்தில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடைவதற்கு காலம் நிறைவேறின போது, நாம் அந்த புத்திர சுவிகாரத்தை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம்? காலம் நிறைவேறின பொழுது இந்த புத்திர சுவிகாரத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு மனு உருவெடுத்து வந்தார். அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார். அவர் இந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அவர் நமக்கு இந்த தம்முடைய மரணத்தின் மூலமாய், சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை புத்திர சுவிகாரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அல்ல, ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட போது, அவர் நமக்காய் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட போது நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த சுவிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் நீ அடிமை அல்ல, புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனாய் காணப்படுகிறாய் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் அடிமைகள் அல்ல, ஆகாரை போல அடிமைகள் அல்ல, நாம் சுவிகார புத்திரராய் காணப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை அலைந்து திரியும்படி கைவிட மாட்டார். அல்லேலூயா. எப்படி எனக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு ஆதரவாயிருப்பார்கள் என்று நம்பியிருந்தேனே, ஆனால் இப்படி அலைந்து திரிகிற நிலைக்கு ஆகிவிட்டதே என்று நினைக்கிற, அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கண்ணீரோடு கூட வாழ்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? மகனே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு ஆதரவா இருக்கிறவர்கள் உன்னை அலைய விட்டாலும் நான் உன்னை அலைய விட மாட்டேன். நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆதரவற்றவர்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் அலைந்து திரியும்படியாய் விட மாட்டார். பாருங்கள், அலைந்து திரிந்த அந்த ஆகாரை சேனைகளின் கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவளுக்கு ஆதரவா இருந்தது மாத்திரமல்ல, அலைந்து திரிகிற ஆகாரும் அவருடைய பிள்ளையுடைய தாகத்தை திருக்கும்படியாக அவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் துறவை காணும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அலைந்து திரிகிற உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தாகம் திருக்கும்படியாய், உன் பிள்ளைகளின் தாகம் திருக்கப்படும்படியாக கர்த்தர் ஒரு துறவை உனக்காய் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு துறவை உனக்கு காணும்படி கர்த்தர் செய்வார். ஒரு துறவை உனக்கு காண்பிப்பார். ஒரு துறவு உனக்கு காணப்படும். அது மூலமாய் உன் தாகம் எல்லாம் கர்த்தர் தீர்க்கப்படும். நீயும் உன் பிள்ளைகளும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் அலைந்து திரியும்படி கர்த்தர் விட மாட்டார். உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு துறவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். துறவை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அந்த துறவு உங்களுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15லிருந்து 19 வசனம் வரையில் வாசிக்கிறோம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர்,
இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்கள் ராஜாவுமானவர், உங்கள் ராஜாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சமுத்திரத்தில் வழியையும் வலிய தண்ணீர்களில் பாதை உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவர்கள் அவைகளில் எழுந்திராதபடிக்கு ஒருமைக்கு விழுந்து கிடக்கும்படி செய்து ஒரு திரி அணைகிறது போல அவர்களை அணைந்து போக பண்ணுகிற கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனை அவருடைய சேனைகளையும் அவர்கள் எழுந்திருக்காதபடி சமுத்திரத்திலே அவர்கள் விழுந்து கிடக்கும்படி செய்த அந்த ஆண்டவருடைய கிரியைக்குள் சொல்லி இருக்கிறது. இப்படி அவர்கள் ஒரு திரி அணைவது போல அணைந்து போகும்படி செய்த நான் சொல்லுகிறார் 18 முந்தினவர்களை நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்படி திரி அணைந்து போகிறது போல செய்கிற தேவனாய் கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வழியை கற்றுத் திறப்பார். நீங்கள் அலைந்து தெரியாது இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு வனாந்திரத்திலே அவர் வழியை ஏற்படுத்துவார். உங்கள் தாகமாயிராதபடிக்கு ஆறுகளை உங்களுக்கு உண்டாக்குவார். உங்கள் தாகத்தை திருக்கும்படிக்கு அவர் ஆறுகளை உங்களுக்கு உண்டாக்குவார். சொல்கிற 20ஆம் வசனத்திலே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். யாருக்காக? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய சுவீகார குழந்தைகளுக்காக, சுவீகார குமாரர்களுக்காக, சுவீகார குமாரத்திகளுக்காக, என்னுடைய ஜனத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அல்லேலூயா. தேவன் வல்லமையுள்ள தேவன், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களுடைய சுவீகார புத்திரமாய் தெரிந்து கொண்ட உங்கள் தேவன் உங்கள் தாகத்தை நிச்சயமாய் தீர்ப்பார். நீங்கள் அலைந்து திரியாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார், உங்களுக்கு கூடவே இருப்பார். அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரூத் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரூத் இடத்தில் போவாஸ் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாது இருந்தானே ஆகி அவன் ஆதரவா இருக்கணும். கிட்டின சுதந்திரவாளி, என்னிலும் கிட்டின ஒரு சுதந்திரவாளி இருக்க, அவன் தான் உனக்கு ஆதரவா இருக்க வேண்டியவே. அவன் உனக்கு ஆதரவா இருக்கிறானா, இருக்க மனதில்லாத இருப்பானு முதல் பார்ப்போம். அவன் உனக்கு ஆதரவா இருக்க வேண்டிய, அவன் என்னில கிட்டில அவன் தான் அவனுக்கு ஆதரவா இருக்கணும். அவன் உனக்கு ஆதரவா இருக்க மனதா இருக்கிறானா மனதில்லையானே முதலாவது பார்ப்போம் என்று இந்த ரூத்துக்கு போவாஸ் சொல்கிற ஒரு காரியத்துக்கு பார்க்கிறோம். உனக்கு அவன் ஆதரவா இருக்க மனதில்லாது இருந்தால் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறான். அதன்படி ரூத்துக்கு கிட்டின அந்த சுதந்திரவாளி அழைத்து, இந்த ரூத்துக்கு நீ ஆதரவா இருக்க விரும்புகிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு மனதில்லைன்னு சொல்லித்தான். ஆகவே அந்த ரூத்துக்கு உயிரோடு இருக்க நாளெல்லாம் போவாஸ் ஆதரவாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையானது ஒன்று பிள்ளைகளே, எனக்கு கெட்டினவங்க, எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க, என் உயிருக்கு உயிரானவர்கள், என் குடும்பத்தினர்கள், பிள்ளைகள் அலைந்து தெரியாதபடிக்கு எனக்கு ஆதரவா இருப்பாங்க நினைத்திருந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு ஆதரவு இல்லாதவர்களாய் மனதில்லாதவர்களாய் போனார்களே, எனக்கு ஆதரவாய் இருப்பதற்கு மனதில்லாதவர்களாய் போனார்களே என்று நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு உயிரோடு இருக்கு, இந்த பரம உபவாசாகி ஆண்டவர் உயிரோடு இருக்கும் வரையில் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. யார் உங்களுக்கு ஆதரவாயிருந்தால் இல்லாமல் போனாலும் சரி, உங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவர் நீங்கள் அலைந்து தெரியாதபடிக்கு கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். இந்த பரம உபவாசை போல பரம உபவாச ஆண்டவர் உங்களுக்கு முடியும் வரைந்தும், உங்களுக்கு உயிரோடு இருக்க நாள் வரைந்தும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிறோம். எதினால் இந்த ஆசீர்வாதம்? நீங்கள் அவருடைய ஜனமா இருப்பதினால், நாம் அவருடைய குமாரர்களா இருப்பதனால். எதனால் இந்த ஆசீர்வாதம்? நீங்கள் சேனைகளில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பது எதினால்?
எல்லாரும் ஆதரவாய் ஆளும் போனாலும் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். இதனால் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், நீங்கள் அவருடைய குமாரராய் இருப்பதினால், நீங்கள் அவருடைய குமாரத்திகளாய் இருப்பதினால், நீங்கள் அவருடைய குமாரர்களாய் குமாரத்தில் இருப்பதற்கு கர்த்தர்களை ஸ்வீகாரமாய் தெரிந்து கொண்டதினால் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக ஸ்வீகாரம் பெற்றுக் கொள்வது எப்படி, தேவனுடைய பிள்ளைகளாவது எப்படி, தேவனுடைய ஜனங்கள் ஆகுவது எப்படி, அவரை அப்பா என்று கூப்பிடுவது எப்படி, பிதா அப்பா என்று கூப்பிடுவதற்கு உரிமை பெறுவது எப்படி என்று அந்த தேவ செய்தியை கொடுத்த போது அதை செய்தியை கேட்டவர் இருதயத்தில் குத்தப்பட்டு, நாங்களும் அதை விரும்புகிறோம், நாங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்க விரும்புகிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம், நாங்கள் அவருடைய குமாரராக இருக்க விரும்புகிறோம், அவருடைய குமாரத்திகளாக இருக்க விரும்புகிறோம், அவருக்கு ஸ்வீகாரமாய் பிள்ளைகளாய் மாறுவதற்கு எனக்கு விரும்புகிறோம் என்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி இந்த செய்தியை கேட்டபோது அதை சொன்ன இடத்துல கேட்டாங்க. 37 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:37. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்யணும்? நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? அவருடைய குழந்தைகளாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? அவருடைய ஜனமாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? அவருடைய குமாரத்தியாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? நான் அவருடைய குமாரனை மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் பார்க்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அந்த வசனத்தை வாசி. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப எப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக, ஸ்வீகார பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்று சொன்னால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவனாயிருந்து கிறிஸ்துவத்தை அழித்து விட வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்த சவுலுக்கு ஆண்டவர் தான் உயிரோடு இருக்கிறவராய் தரிசனமானார். இயேசுவருக்கு தரிசனமானார். தரிசனம் பெற்றுக்கொண்ட அந்த சவுல் அவர் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட போது அந்த பவுலுக்கு சொல்லப்பட்ட சத்தியம் என்ன? 22ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 22:26. நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதி இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும். 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஆண்டவர் தரிசனமாகிட்டாரு. ஆண்டவருக்கு நேரடியா பிரத்யட்சமா தரிசனமாக இருக்கிறார். ஆனாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ அவருடைய பிள்ளையா மாற வேண்டுமா? நீ அவருடைய ஸ்வீகார புத்திரனாய் மாற வேண்டுமா? நீ குமாரத்தையே மாற வேண்டுமா? நீ தாமதிக்கிறது என்ன? நீ தாமதிக்காமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள என்று அவனுக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் யாருக்கு அவர் ஆதரவா இருக்கிறார்? யாருக்கு அவர் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஆதரவா இருப்பார்? அவர் யாருக்கு ஆதரவா இருப்பார்? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆதரவா இருக்கிறார். அவருடைய குமாரர்களுக்கு ஆதரவா இருக்கிறார். அவருடைய குமாரத்திகளுக்கு ஆதரவா இருக்கிறார். ஸ்வீகார புத்திரர்களுக்கு ஆதரவா இருக்கிறார். ஸ்வீகார புத்திரிகளுக்கு ஆதரவா இருக்கிறார். எப்பொழுது இந்த ஸ்வீகாரத்தை, இந்த குமாரர்களை உரிமை பெறுகிறோம் என்று சொன்னால் ஞானஸ்நானத்து மூலமாக இதை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த சத்தியத்தின்படி உள்ள இந்த ஞானஸ்நானத்தை இன்னும் பெறாதவர்களாக, இதுவரையிலும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளாதவர்களாக இங்கே காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாமதிக்க வேண்டாம். கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், உயிரோடு இருக்க நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியெல்லாம் உங்களை விட்டு ஆதரவு இல்லாத போனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களை அடைவதற்கு நீங்கள் ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், எதிர்பார்த்த சமாதானத்தோடு வாழ்வதற்கு உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் ஆதரவு பெறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய ஸ்வீகார புத்திரராய் மாறுங்கள். தாமதிக்காதீர்கள். இனியும் தாமதிக்காமல் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் பெற ஆயத்தமா இருந்தா சபை ஞானஸ்நானம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறது. வருகிற கிறிஸ்துமஸ் ஆராதனை முடித்த உடனே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சபை ஆயத்தமா இருக்கிறது. ஆகவே இன்னும் நீங்கள் வேதத்தின்படி
சத்தியத்தின்படி இந்த தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிற அந்த அனுபவத்தை விட்டு விட்டவர்களாய் காணப்படுவீர்கள் சொன்னால் இனியும் தாமதம் பண்ணாதீர்கள். நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது கர்த்தர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், சதாகாலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். போவாஸ் ஒரு குறிப்பிட்ட நாளிலே மரித்து போனான். ஆதரவா இருக்க வேண்டிய போவாஸ் மரித்து போவான். உலகத்துல எல்லாரும் மரித்து போவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்து முடிய வரையிலும் உங்களோடு கூட இருக்க சொல்லுவார். நீங்கள் உயிரோடு இருக்க நாளையிலும், பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரையிலும், பிள்ளைகளின் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும் வரையிலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக தாமதம் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாய் மாறுங்கள். ஸ்வீகாரத்திற்கு உங்களை ஒப்படைத்து விடுங்கள். இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு ஆதரவா இருக்கிறார்? ஏசாயா 38:6 வாசியுங்கள். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், இந்த நகரத்திற்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு ஆதரவா இருப்பேன், அசிரியா கைக்கு தப்பி வைப்பதற்கு உனக்கு ஆதரவாக இருப்பேன், அசிரியா கைக்கு ராஜாவுடைய கைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன், உன்னை தப்பி வைப்பேன், அதுக்கு ஆதரவா இருப்பேன். இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவுடைய கைக்கு ஒப்புவிக்காதபடிக்கு அதை தப்பி வைப்புக்கு ஆதரவா இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. பாருங்க நடந்த காரியம் என்ன? ஏசாயா 36 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல எசேக்கியா அரசாண்ட 14ஆம் வருடத்தில் யூதாவுக்கு விரோதமாய் இந்த அசீரிய ராஜா புறப்பட்டு வந்து தன்னுடைய சேனையோடு புறப்பட்டு வந்து யூதாவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து அரணான சகல பட்டணங்களை பிடித்துக் கொண்டான். இந்த எசேக்கியா ராஜா அரசாளுகிற 14ஆம் வருஷத்துல இந்த அசீரியா ராஜா ஒரு பெரிய சேனையோடு வந்து யூதாவுக்கு விரோதமாய் வந்து எசேக்கியா ராஜா ஆண்ட இந்த தேசத்துக்கு விரோதமா வந்து அதுல சகல அரணான பட்டணங்களை பிடித்துக் கொண்டான். அதோடு மாத்திரம் நிற்காமல் கடைசியாக எருசலேமை முற்றுகை போட்டான், தலைநகரை முற்றுகை போட்டான். எசேக்கியா ராஜா இருக்கிற தலைநகரை முற்றுகை போட்டான். அந்த காலத்தில் தான் பார்க்கிறோம் ஏசாயா 38:8 சொல்லி இருக்கிறபடி அந்த நாட்களிலே இப்படி எருசலேம் முற்றுகை போட்டிருக்கிற காலத்துல எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனா மாறிட்டான். அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனா இருக்கிறான். இப்படி மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனா இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். 3ஆம் வசனத்துல ஏசாயா 38:3 அவன் சுவர்புறமாய் திரும்பி கொண்டு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாய் உண்மையும் மன உத்தவமாய் நடந்து முடி பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு கேட்டான். பார்க்கிறோம் அங்கே இன்னொரு ஒரு பக்கம் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறான், இன்னொரு பக்கம் அவனை கொலை செய்வதற்கும் அந்த தேசத்தை ஆளுகை பிடிப்பதற்கும் அங்கே அசீரியா ராஜா சேரி முற்றுகை போடப்பட்டிருக்கிறார். இந்த இக்கட்டான நிலையில என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் ஆண்டவர் நோக்கி முறையிட்ட, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் நடந்து மன உத்தவமாய் நடந்து ஆண்டவரே உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஏசாயா 38:5-6 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி தருவேன், அதற்கு நான் ஆதரவாயிருப்பேன், அதோடு உன்னை அசீரியா ராஜாவின் கைக்கு ஒப்பு கொடுக்காதபடி உனக்கு ஆதரவாயிருப்பேன், நகரத்தையும் அசீரியா கைக்கு ஒப்பு கொடாதபடி ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே ஆண்டவர் செய்தார். அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தர் சொன்னார், செய்தார். இந்த அசீரியா இந்த படுக்கையில் கிடந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் ஆயுசு நாட்களோட உன் நாட்களோட என்று சொன்னால் உனக்கு ஆயுசு நாட்கள் இருக்கிறது, உன் ஆயுசு நாட்கள் 70, அதோடு 18 வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். மரணத்திலிருந்து அவனை விடுவித்தார், மரணம் அடையாதபடி அவனை பாதுகாத்தார், வியாதியை நீக்கி போட்டார், கூட்டி ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட 15 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார்.
அது மாத்திரமல்ல சொன்னார், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன், இந்த நகரத்தை அசீரியா ராஜா கைக்கு தப்பி வைப்பதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். பார்க்கிறோம், ஏசாயா 37 அதிகாரம் 36 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்து அவர்கள் செத்தவர்களாய் கிடந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அசீரியா ராஜா முற்றுகை போடுறதுக்கு அரணான பட்டணங்களா பிடித்தான். அந்த தைரியத்துல இந்த எசேக்கியா, இந்த யூதா தேசம் முழுவதையும் பிடிக்கணும், எசேக்கியாவையும் பிடிக்கணும் நீ திட்டமிட்டு வந்திருந்தான். அவன் அங்கு பாளையம் முடித்திருந்தான், முற்றுகை போட்டிருந்தான். ஆண்டவர் முற்றுகை போடப்பட்டிருந்த அந்த பாளையத்துக்குள்ள ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினார். அவருடைய சேனையில இருக்கிற ஒரு தூதன், அந்த ஒரு தூதன் புறப்பட்டு போனான். ராத்திரியில புறப்பட்டு போனான். ராத்திரியிலே கர்த்தர் தூதனை இந்த பாளையத்துக்கு அனுப்பினார். அங்கே இருந்த பலசாலிகளாகிய ராணுவ வீரர்கள் 1,85,000 பேரும் காலையிலே பார்த்தால் பிரேதங்களாய் கிடந்தார்கள். காலையில் எழுந்து பார்த்தா அசீரியா ராஜாவை எழுந்து பார்க்கிறான், அத்தனை பேர் நினைச்சாங்க பிரேதங்களா கிடந்தாங்க. அது மாத்திரமல்ல, 38 வசனத்தை வாசிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது 36 வசனத்தை வாசிங்க. 36, 37. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். தன்னுடைய நினிவேயில போய் இருந்தான். அசீரியாவுடைய தலைநகர் நினிவேவுக்கு போனான். தனி ஒருவனாய் புறப்பனான். 1,80,000 படை வீரர்களோடு கூட புறப்பட்டு வந்தான். இந்த முற்றுகை போடப்பட்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், இந்த நகரத்தை நான் அவன் கையில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு, அவன் நகரத்தை பிடிக்காதபடிக்கு உன்னை அவன் கைக்கு தப்பிப்பேன், உன்னை காப்பாற்றி உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு அவன் எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது? கர்த்தருக்கு முன்பாக நடந்ததினாலே. கர்த்தர் ஏன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஆதரவா இருந்தார், அந்த ஜனங்களுக்கு ஆதரவா இருக்க காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு முன்பாய் நடக்கிற ஒரு மனிதனா இருந்தான். கர்த்தருக்கு முன்பாய் நடப்பதிலே உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தான். கர்த்தருக்கு முன்பாய் நடப்பதிலே மன உத்தமம் உள்ள ஒரு மனிதனா இருந்தான். ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். போன வாரம் தியானித்தோம். கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நடக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு நடப்பதில் உண்மையா இருக்கணும், கர்த்தரோடு நடக்கல மன உத்தமம் உள்ளவர்களா இருக்கணும். அதை பார்க்க இன்னொரு காரியம் செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு நலமானதையே செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு நலமானதையே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டுமா? உயிரோடு இருக்க நாளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டுமா? சத்துருகளின் பயங்களுக்கு நீங்கள் காக்கப்பட வேண்டுமா? சத்துருவின் கைகளுக்கு உங்களை கத்து தப்பிக்கப்பட வேண்டுமா? உங்கள் முற்றுகை சிறையிருப்பு மாற வேண்டுமா? உங்களுடைய வியாதிகள் நீங்க வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் ஆட்களோடு பல ஆண்டுகளை கர்த்தர் வருஷங்களை கூட்டி கொடுக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு அதற்கு ஆதரவா இருக்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தரோடு நடக்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தரோடு நடப்பதில் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு நடக்க, கர்த்தரோடு நடங்க, கர்த்தரோடு நடப்பதில் உண்மையா இருங்க, மன உத்தமமா இருங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் அவர் பார்வைக்கு எது நலமோ அதையே செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு எது நலம், உங்க பார்வைக்கு ஏதோ எத்தனையோ நல்லதுன்னு நினைக்கலாம். உங்க பார்வைக்கு நல்லதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு நலமானது கிடையாது. என்னுடைய பார்வைக்கு நல்லதெல்லாம் ஆண்டோடைய பார்வைக்கு நலமானது கிடையாது. அது எது நல்லது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வேத வசனம் எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு திட்டம் தொழிலுமா இருக்கிறது. இந்த வேத வசனம் எது நல்லது என்று சொல்லுகிறதோ அதை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பார்வைக்கு நலமானது. கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தருக்கு முன்பாக நடக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு நடப்பதில் உண்மையா இருக்கணும், மன உத்தமமா இருக்கணும். அவர் பார்வைக்கு எது நன்மையானதோ நலமானதோ அதை மாத்திரம் செய்யும் போது கர்த்தர் நீங்கள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பார். 1000 தலைமுறைகளுக்கும் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. எப்போது
நீங்கள் கர்த்தரோடு நடக்கும்போது, கர்த்தரோடு நடப்பதில் உண்மையா இருக்கும்போது, உத்தமமா இருக்கும்போது, அவர் பார்வைக்கு நலமானது செய்யும் போது. மூன்றாவது யோபு 31 அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசியுங்கள். யோபு 31, 24, 25 வாசியுங்கள். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், இனி என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும், நீ ஆசி பெரியதென்றும், என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் மகிழ்ந்ததும் உண்டானால் என்று சொல்கிறான். யோபு சொல்றது பாருங்க. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து, தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது மகிழ்ந்தது உண்டானால் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு 1 அதிகாரம் 3 வசனத்துல கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரிய மனுஷன் இந்த யோபு என்று பார்க்கிறோம். மிகுதியான ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தது, மிகுதியான ஆசி அவனுக்கு இருந்தது. கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் அவன் பெரியவனா இருந்தான். கிழக்கத்திய கூட்டமைப்பு ஒன்று இருக்கிறது. அப்போது அதுக்குரிய உச்சி மாநாடெல்லாம் நடக்கும். அதுல இந்த கிழக்கத்திய நாடுகள்ல நம்முடைய அந்த கூட்டமைப்புல இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் அதுல இணைந்து இருக்கிறது. அப்ப இந்த கிழக்கத்திய அன்றைக்கு இந்த கிழக்கத்தில் எத்தனை நாடு இருந்தது நமக்கு தெரியாது. அந்த காலத்துல உலகம் முழுவதும் 127 நாடுகள் இருந்தது. இந்து தேசம் முதல் இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில். இன்றைக்கு 240க்கு மேல் இருக்கிறது உலக நாடுகள். அதுபோல அன்றைக்கு கிழக்கத்திய நாடுகள் எத்தனை இருந்தது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு கிழக்கத்திய இந்த நாடுகள் கூட்டமைப்புல ரஷ்யா இருக்கிறது, நம்முடைய இந்தியா இருக்கிறது, நம்முடைய ஆப்கானிஸ்தான் இருக்கு, இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் இருந்த இந்த கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் பெரிய மனுஷனா இருந்து வேறனா யோபு. அல்லேலூயா. யோபு அவன் எல்லாரை விட இந்த கிழக்கத்து நாட்டிலே முதல் பணக்காரன் அவன் தான். முதல் பணக்காரன். அவனுக்கு தங்கம் இருந்தது, பொன் இருந்தது, ஆசி இருந்தது, மிகுதியான செல்வம் அவனுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் நம்பிக்கை இவர்கள் ஒன்றின் மேலும் இருக்கவில்லை. அல்லேலூயா. தங்கத்தை பார்த்து தங்கம் நீ ஆதரவு என்று அவன் சொல்லல. வைடூரியம் நீதான் என் ஆதரவு என்று சொல்லல. பொன் நீதான் எனக்கு ஆதரவு என்று சொல்லல. அவன் தனக்கு ஆதரவாய் யாரை நம்பியிருந்தான் என்றால் இதையெல்லாம் தனக்கு கொடுத்த தேவனை தான் ஆதரவாய் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு வெளியே தரலாம், வைடூரியத்தை தரலாம், தங்கத்தை தரலாம், உங்களுக்கு ஆசையை தரலாம், உங்களுக்கு எல்லாம் தந்த அந்த தேவனை தான் நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வழியே. தேவன் உங்களுக்கு தந்த தங்கம் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வைடூரியம் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசி நமக்கு ஆதரவு இல்லை. தேவனுக்கு தந்திருக்கிற செல்வாக்கு நமக்கு ஆதரவு இல்லை. தேவனுக்கு நமக்கு பணம் நமக்கு ஆதரவு இல்லை. இதை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நமக்கு எப்போதும் ஆதரவா இருக்கிறவர் என்றால் ஆண்டவர் ஒரு மாத்திரமே. அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யோபு இவெல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தும் கிழக்கத்திய அந்த நாடுகளிலே அவன் முதல் பணக்காரனாயிருக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் ஒன்றையும் அவனை தனக்கு ஆதரவாய் கொள்ளவில்லை. அவன் இவைகள் எல்லாவற்றையும் நான் அல்ல, எனக்கு தேவனே தந்தார் என்று தனக்கு கொடுத்த தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தான். அல்லேலூயா. அந்த தேவனை தான் தனக்கு ஆதரவாய் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனை தன் ஆதரவாய் கொண்டிருந்தான். வேதத்துல சொல்லி இருக்கிறது. யோவான் 3 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் ஞான ஸ்நானகன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளான். பரலோகத்திலிருந்து தான் எல்லாம் எனக்கு கிடைத்தது. தங்கம் கிடைத்தது எனக்கு பரலோகத்திலிருந்து தான். பரலோகத்தின் தேவன் தான் தங்கத்தை எனக்கு தந்தார், பொண்ணு எனக்கு தந்தார், ஆசையை தந்தார், மிகுதியான எல்லாம் எனக்கு கிடைத்தது. எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே இவைகள் ஒன்றும் எனக்கு ஆதரவு அல்ல. எனக்கு ஆதரவா இருக்கிறவை எல்லாம் தந்திருக்கிற தேவனே எனக்கு ஆதரவா இருக்கிறார். அல்லேலூயா. நான் பொண்ணை பார்த்து ஆதரவு என்று சொன்னேன்னா, தங்கத்தை பார்த்து எனக்கு ஆதரவு சொன்னா ஒரு நாளும் சொல்லலைங்க. அன்பார்ந்த பிள்ளையே, கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தாலும் இந்த உலகத்திலே நீங்கள் அவரால் பெற்றுக்கொண்ட ஒன்று உங்களுக்கு ஆதரவா இருப்பதில்லை. எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். நமக்கு ஆதரவா இருக்கிற ஒரு ஆண்டவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவரை ஆதரவாய் கொண்டிருக்கும் போது, அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது,
உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அவைகளை நம்பிக்கை வைக்காமல் அவைகளை உங்கள் ஆதரவாய் கொள்ளாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாய் கொண்டிருந்து ஆதரவாய் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாரோ அவர்களுக்கு கர்த்தர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தர் ஆதரவாய் இருப்பார். அவர் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பார். அவருடைய சந்ததிகளுக்கு ஆதரவாய் இருப்பார். தலைமுறையா 1000 தலைமுறைக்கு அவர்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யோபு அவன் தன்னுடைய சிறை வாழ்ந்த இப்படிப்பட்ட யோபு, இப்படி கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருந்த யோபு எல்லாம் இழந்து போன ஒரு நிலை வந்தது. எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. சரி, சுகமும் அவனை விட்டு போய்விட்டது. இருந்த எல்லா பொன்னும் வெள்ளியும் எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. ஆனாலும் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைத்திருந்தான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் என் மீட்பையோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு ஆதரவாக இருப்பார், எனக்கு மீண்டும் பழைய நிலையை வர வைப்பார், மீண்டும் எனக்கு பழைய ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு, ஒருவேளை அவர் தராவிட்டாலும் பரவாயில்ல, நான் விசுவாசத்தோடு சாவேன்னு சொல்லி நம்பிக்கை இருந்தான். கர்த்தர் அவனை கனமணி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு இருந்த இந்த யோபுவை கர்த்தர் கைவிடவில்லை. பொன்னின் மேல அவன் நம்பிக்கை இல்லை, தங்கத்து மேல நம்பிக்கை இல்லை, ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை இல்லை, இவையெல்லாம் கொடுத்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தனால கர்த்தர் சிறையிருப்பை முழுவதும் மாற்றி போட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சூழ்நிலையை கண்டு அவனை விட்டு விலகி போன சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு, உறவினர்கள் உண்டு, அயலகத்தார் உண்டு, நண்பர்கள் உண்டு. எல்லாரும் அவனை விட்டு ஒவ்வொன்றா விலகி போனாங்க, ஒவ்வொருவரா விலகி போனாங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த யோபுவை கர்த்தர் கைவிடாதபடி அவனுக்கு ஆதரவா இருந்து சிறையிருப்பை மாற்றி முந்தின நிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ரட்சப்பாய் ஆசீர்வதித்ததை கண்டபோது அவனை விட்டு அகன்று போனவர்கள், அவனை விட்டு விலகி போனவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அயலகத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் தேடி வந்தார்கள். அவனோடு போஜனம் பண்ணும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய நிலை கண்டு, உங்கள் நிலை கண்டு உங்களை விட்டு ஒவ்வொருவரா போயிட்டு கொண்டிருக்கிறாங்களா, உங்களை விட்டு விலகி போயிருக்கிறாங்களா, தூரமா போய்விட்டாங்களா, விலையை பார்த்து சகோதரி எல்லாரும் விலகி போனாங்க, அயலகத்தார், நண்பர்கள் விலகி போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க. ஒரு நாளிலே அவர்கள் காண்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதையும், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதையும், கர்த்தர் உங்கள் நம்பி இருக்கிறவங்களை கைவிடாதே அவர் கண்கள் பார்ப்பார்கள், வருவார்கள், உங்களோடு கூட போஜனம் பண்ணும்படியாய் கர்த்தர்களை வைப்பார். அல்லேலூயா. கண்களுக்கு உயர்த்துவார். இதனால் அதோட பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையா இருந்து, எனக்கு எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன், கர்த்தர் சமூகத்தை ஆராதிப்பேன், கர்த்தரை நான் தேடுவேன், கர்த்தர் பயந்து நடப்பேன், கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று நீங்கள் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேக வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, எதிர்பார்ப்பு நிறைவேறல, விருப்பம் நிறைவேறல, காரியம் நடக்கல. ஆனாலும் என்ன, எனக்கு இயேசுதான் எனக்கு உண்டு, அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை காப்பாற்றுவார், என் விருப்பங்களை நிறைவேற்றுவார், எனக்கு உதவி செய்வார், ஒரு வழியை திறப்பார், எனக்கு வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பார் என்று கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களை, நம்பிக்கை வைத்திருக்கிறதை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆதரவா இருப்பார், அவர்களுக்கு ஆதரவு இருப்பார். சிறையிருப்புகள் எல்லாம் மாற பண்ணுவார். இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சுகம், இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் தருவார். அதை விலகி போனவர்கள் கண்டு காணும்படி வருவார்கள். கர்த்தர் உங்களோடு போஜனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மறுபடியும் உங்கள் நிலைக்கு உங்களை உயர்த்துவார், உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். ஆதரவா இருக்கிற வேண்டியவர்கள் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போனார்களோ, ஆதரவா இருப்பார் நம்பி இருந்தேனே, கடைசி வட்ட உயிரோடு இருக்க வரையிலும் எனக்கு ஆதரவா இருப்பாங்க, எல்லா விதத்திலும் எனக்கு ஆதரவா இருப்பா, நம்பி இருந்தேனே, இப்படி அலைந்து திரிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று சோர்ந்து போயிருக்கிறதே பிள்ளையே, கர்த்தர் உன்னை காண்கிறார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நீ அவருடைய ஜனமா இருக்கிறாய், நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறாய், நீ அவருடைய குமாரனா இருக்கிறாய், நீ அவருடைய ஜனமா இருக்கிறாய், நீ அவருடைய குமாரத்தியா இருக்கிறார், நீ அவருக்கு ஸ்வீகாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கும் நடக்கிற உன்னை அவர் கைவிட மாட்டார். இந்த மாதம் கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும், உங்கள் பிள்ளைகளின் அத்தனை காரியத்திலும், எதிர்பார்க்க ஒவ்வொரு காரியங்களிலும், நன்மைகளிலும், ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வதற்கு, நன்மை அடைவதற்கு, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எழுந்திருந்து ஒரு பாடலை பாடி நம்மை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார், உங்களுக்கு ஆதரவாயிருப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருப்பார்,
உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருப்பார். நீங்கள் அவருடைய சுவீகார பிள்ளைகளாய் காண்பதினாலே ஓ ஸ்தோத்திரம், கர்த்தரோடு கூட நடக்கிறதுனாலே, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுனாலே, அவர் மேலே மாத்திரம் உங்கள் நம்பிக்கையை வைத்திருப்பதினாலே, அவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு என்று அவரை சார்ந்திருப்பதினாலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை ஏமாற்ற மாட்டார். அவர் உங்களுக்கு உயிரோடு நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்கள் தாகமெல்லாம் தீர்க்கும் ஒரு துறவை நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அத்துறவு உங்களுக்கு காண்பீர்கள். துறவின் மூலமாய் தாகம் தீர்க்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் துணை இருப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணைமானார் என்று பாடலை பாடுவோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், பிள்ளை ஒழிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், பிள்ளை ஒழிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், அமர்ந்திருந்து கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம், ஓ யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆவில் நிரம்புங்க, கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்புங்க. கர்த்தரோடு நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நம்பிக்கையோடு ஆவில் நிரம்புங்க. சுவீகார புத்திரர்கள், அப்பா என்று கூப்பிடுகிற சுவீகார புத்திர பிள்ளைகள் என்பதை அறிந்து நீங்க ஆவில் நிரம்புங்க. ரக்கா பாலா தாரா பாலா தூர பாலா ரகா பாலா தூர பாலா சந்தாலா ரீபா பாபா. ஓ கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் மேல் இருக்க நம்பிக்கையில் குறைவில்லாதவர்களா அசையாதவர்களா இருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உயிரோடு இருக்க நாளெல்லாம், உங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்க நாளெல்லாம், சந்ததிகள் சந்ததிகளாய், ஓ தலைமுறை தலைமுறையாய் உங்கள் சந்ததிகள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். உங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறுவதற்கு, எடுக்கிற முயற்சிகள் நிறைவேறுவதற்கு, எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். பயப்படாதீர்கள். அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
அநேக பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு இந்த விஷயத்தில் ஆதரவா இருப்பார் என்றால், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தில் ஆதரவா இருப்பார் என்றால் எவ்வளவு நலமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்று ஆண்டவரே எதிர்பார்த்து, ஆண்டவரே கர்த்தருடைய ஆதரவுக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வெட்கமடையாதபடிக்கு நீர் அவளுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்பதை நிரூபித்தள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எசேக்கியாவுக்கு சொன்னீர், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று. ஆண்டவரே நீ செய்தீர் ஆண்டவரே, அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறேன். எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தால் நலமா இருக்கும், இந்த விஷயத்தில் ஆதரவா இருந்தால் நலமா இருக்கும், இந்த காரியத்தில் ஆதரவா இருந்தால் நலமா இருக்கும் என்று ஆண்டவரை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருந்து அவருடைய வாஞ்சையை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நற்கருணை ஆராதனை இருக்கிறது. மனம் திரும்பி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இதில் பங்கு பெறலாம். நீங்கள் ஆயத்தம் வந்தவர்கள் இதில் ஆயத்தப்படுங்கள்.